நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஜோ, நான் நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாள் மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பான ஒரு நாள். புதிய மாதத்தின் முதல் நாள் அடி எடுத்து வச்சிருக்கோம். உண்மையாவே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. அதுவும் இந்த தளத்துல இருந்து இறைமக்களை பாக்குறப்ப இன்னும் உற்சாகமாவே இருக்கு. இந்த உற்சாகத்தோடவே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஒரு சின்ன பையன் ஒரு பெட் ஷாப் போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஒரு பெட் ஷாப்குள்ள போறான். பெட் ஷாப் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய நாய்க்குட்டிங்க இருக்கு. ஒரு நாய்க்குட்டி இது என்ன விலை, இந்த நாய்க்குட்டி என்ன விலை, இந்த நாய்க்குட்டி என்ன விலைன்னு கேட்குறான். கேட்டிருக்கும் போது அவரும் ஒரு விலை சொல்றாரு. அப்புறம் இன்னொரு நாய்க்குட்டியை வந்து தனியா உட்கார வச்சிருக்காங்க ஒரு கூண்டுக்குள்ள. அங்கிள் இந்த நாய்க்குட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறப்போ, இல்லப்பா அது வந்து சேல்ஸ் கிடையாது அப்படின்னு. எதனால அங்கிள் அப்படின்னா, இல்லை அந்த நாய்க்குட்டிக்கு வந்து ஒரு கால் வந்து இல்லை அப்படின்னு. அங்கிள் இந்த ஷாப்லயே எந்த நாய்க்குட்டி வந்து ப்ரைஸ் அதிகம் அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் ஒரு நாய்க்குட்டி காமிச்சு, இதுதான்ப்பா 25,000, நான் இந்த காசை தரேன், ஆனால் எனக்கு இந்த ஒரு கால் இல்லாத நாய்க்குட்டியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்பா கால் இல்லாத நாய்க்குட்டியை போய் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. உடனே அந்த பையன் அந்த ஷாப்புடைய அந்த டேபிள்ல இருந்து இப்படி வரான். இப்படி வந்த உடனே அவனுடைய செயற்கை காலை எடுத்து காட்டுறான். அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, அங்கிள் குறை உள்ளவங்களை வந்து நிராகரிக்கும் போது அதோட வலி எவ்வளோன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கேன். அந்த வலி இந்த நாய்க்குட்டியும் அனுபவிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால எனக்கு இந்த நாய்க்குட்டியை கொடுங்க, நான் அந்த காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றேன். அந்த இடத்துல அவரும் ஒரு புன்சிரிப்போடவே அந்த நாய்க்குட்டியை எடுத்து கொடுக்குறாரு. இந்த இடத்துல நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அன்பு ஒன்று போதுங்க. அங்க குறையும் தெரியாது, நிறையும் தெரியாது. ஸோ அந்த அன்பால் இந்த உலகை நிரப்புவோம் அப்படின்றது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. நிச்சயமாக நம்ம ஏற்கனவே சொன்னதான், காயத்தின் வலி அறிந்தவன் பிறரை காயப்படுத்தி பார்க்க மாட்டான். ஸோ அப்போ சிறப்பான சிந்தனையோடு இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம். சக்தியானவா ஜீவநாயகா இயேசுநாதா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா.
மக்கள் யாவரும் அன்பில் அக்களிக்கவா அக்களிக்கவா அன்பில் அக்களிக்கவா அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா ஒத்துழைக்கவா வாழ்வில் ஒத்துழைக்கவா திக்கனைத்துமே உண்மை எதிரொலிக்கவா எதிரொலிக்கவா உண்மை எதிரொலிக்கவா யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்க செய்யவா உதிக்க செய்யவா அமைதி உதிக்க செய்யவா பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா வறுமை போக்கியே பழமை மகிழ்வளிக்கவா மகிழ்வளிக்கவா பழமை மகிழ்வளிக்கவா சமத்துவத்திலே மனித மாண்புயர்த்தவா மாண்புயர்த்தவா மனித மாண்புயர்த்தவா ஆணவத்தையே வென்று பணிவையாக்கவா பணிவையாக்கவா வென்று பணிவையாக்கவா சாட்சி கொண்டவர் உள்ளம் ஊக்கமூட்டவா ஊக்கமூட்டவா உள்ளம் ஊக்கமூட்டவா நீதி நேர்மையில் எம்மை நாளும் ஆளவே அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா ஆதி அந்தமாய் அருள்நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. மிக சிறப்பான ஆலை தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள், மாதத்தின் முதல் நாள் இல்லையா? ஸோ இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஒரு அற்புதமான ஒரு மெசேஜை நம்ம இங்கேருந்து கற்றுக்கிட்டு தான் போக போகிறோம். அப்படிப்பட்ட அற்புதமான மெசேஜ் என்ன சொல்ல போகிறோம்? ஸோ என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. எப்படி ஒரு ஆண்டினுடைய முதல் நாளை நம்ம ரொம்ப நியூ இயர் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம், அது போல் நியூ மந்த் நியூ டே அப்படிங்கிறப்போ இந்த மாதத்தில் சில திட்டமிடல் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், வச்சிருப்போம். ஸோ கடந்த மாதங்களில் செய்யாமல் விட்ட விஷயங்கள் இந்த மாதத்தில் செய்யணும், இல்லை கடந்த மாதத்தில் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அது எக்ஸிக்யூட் பண்ணாத முடியாமல் விஷயத்தை இந்த மாதத்தில் எக்ஸிக்யூட் பண்ணணும், இல்லை இந்த மாதத்தில் சில ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணியிருப்போம், பிளான் பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு சில விஷயம் ஒவ்வொரு புதிய மாதத்தின் தொடக்கத்திலும் ஏராளமான திட்டங்கள் இருக்குது. அப்போ அதோட இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு புதிய மாதத்தையும் எப்படி நாம் அணுக வேண்டும் அதான் இன்னைக்கு லைட்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். இது வரைக்கும் அதை தெரிஞ்சோ தெரியாமலோ சில விஷயங்கள் செஞ்சிருக்கலாம், சில விஷயங்கள் செய்யாமலோ என்ன பண்ணிருக்கலாம், விட்டுருக்கலாம். அப்போ இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறப்போ இந்த மாதத்தின் இந்த முதல் நாளையும் சரி, இனி வரக்கூடிய மாதங்களின் முதல் நாளையும் சரி, இந்த ஒரு மன தெளிவோடு பார்க்க முடியும். அப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எந்த மாதத்தையும் தொடங்குறதுக்கு முன்னாடி எப்படி ஒவ்வொரு நாள் இரவும் உறங்க செல்வதற்கு முன்னாடி அந்த நாளை குறித்து ஒரு ரெஃப்ளெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுபோல் ஒவ்வொரு மாதத்தினுடைய புதிய நாள், அந்த முதல் நாள் தொடக்கத்தில் என்ன பண்ணுங்க, அந்த கடந்த மாதத்தை பற்றி ஒரு ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க. இப்போ கடந்த மாதம் என்னென்ன நிகழ்வுகள் எனக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் நடந்தது, கடந்த மாதம் நான் பெற்ற வெற்றிகள் என்னென்ன, கடந்த மாதம் நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்னென்ன, எனக்கு நான் அடைந்த தோல்விகள் என்னென்ன, நான் பாதியில கைவிட்ட விஷயங்கள் என்ன. ஸோ இப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் ரெஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறப்போ நிச்சயமாகவே எல்லாமே நிறைவுள்ளதாகத்தான் நடந்திருக்கும். எதுவுமே இது குறை அது குறை என்ன பண்ணுறது சொல்ல முடியாது. குறைகளை காட்டிலும் நிறைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் நாம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். பல நேரங்கள் நம்ம நிறைகளை விட்டு விட்டு அதில் இருக்கக்கூடிய குறைகளை தான் என்ன பண்ணுவோம், ஃபோக்கஸ் பண்ணுவோம். கடந்த மாதத்தில் என்ன பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு சுற்றுலா என்ன பண்ணியிருக்கலாம், சென்று இருக்கலாம். அங்கே ஏதாவது ஒரு சில கூட குறைய என்ன பண்ணலாம், இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சுற்றுலா செல்வதே பல மாதங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், போயிருந்திருக்க மாட்டோம். கடந்த ஆண்டுகள் கடந்த மாதங்கள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிளான் பண்ணி தள்ளி போட்டிருப்போம். கடந்த மாதம் என்ன இருக்கும், எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். அப்போ அதுதான் அதனுடைய நிறை. அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர அங்கே நாங்கள் போன இடத்துல இப்படி ஒரு பிரச்சனையாச்சு அப்படிங்கிற அந்த பிரச்சனை நமக்கு தேவையில்லை. குறைகள் அப்படிங்கிறத நம்ம கண்டுக்கவே
கூடாது. அப்போ அந்த வகையில் கடந்த மாதத்தை ரெஃப்ளெக்ட் பண்ணும்போது இந்த மாதத்தை எப்படி கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு, திட்டமிடல், ஐடியா நமக்கு என்ன பண்ணும் கிடைச்சிரும். கண்டிப்பா அப்படி குறைகள் இருந்தாலும் அது நிறைகளை மாத்துறதுக்கு அடுத்த மாசம் அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்டப் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துட்டே தான் இருப்பாரு. ஸோ அதை பயன்படுத்திப்போம். இன்னும் தொடர்ந்து பேசலாமே, பார்த்த பகுதி பார்க்கலாம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு அரச திருப்பாடல் என்று சொல்ல வேண்டும், அல்லது ஒரு ஆட்சியின் திருப்பாடல். ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும், ஒரு அரசன் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சுட்டி காட்டுகிற ஒரு பாடலாக இருக்கிறது. இந்த பாடலுடைய முதல் பகுதியை அல்ல, இரண்டாவது பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடலுடைய இரண்டாவது பகுதியிலே அதாவது எப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டான அரசாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த அரசாட்சியானது தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த இரண்டாவது பகுதியில் வருகிற இரண்டு வார்த்தைகள், நீதி, ஏழைகளுக்கு உணவு. இந்த இரண்டு வார்த்தைகள் தான்
அனைத்திற்கும் ஆதி மூலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்சியை யார் கொடுக்கிறார்? இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற அரசுகளை எல்லாம் பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே ஒரு கேள்விக்குறிதான் எழுகிறது. ஆனால் கடவுள் அப்படி அல்ல. கடவுள் நீதியின் ஆட்சியை கொடுக்கிறார், ஏழைகளுக்கு உணவளிக்கிறார், எப்படியாவது அவர்களுக்கு ஒருவேளை உணையாவது கடவுள் கொடுத்து அவர்களை ஆஸ்வதிக்கிறார், அவர்களை வழிநடத்துகிறார் என்பதை இது தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது இது நம்பிக்கைக்கு உரிய ஒரு கடவுளாக இருக்கிறார். அந்த நம்பிக்கைக்குரிய கடவுளை எடுத்து சொல்லுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது புது வாழ்வை காண்பிக்கிறார். எதற்காக? புது மனிதனுக்கு அல்லது மாற்றத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த மனிதனுக்கு புது வாழ்வை காட்டுகிறார். ஏற்றுக்கொள்ளுகிற மனிதன் மாறுகிறான், மாறுகிற மனிதன் கடவுளோடு இருக்கிறான், கடவுளோடு இருக்கிற மனிதன் கடவுள் நம்பிக்கைக்குரிய அனைத்து காரியங்களும் செய்கிறான். எனவேதான் இந்த அரசாட்சியானது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது யாருக்கு இதை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கிறார். அதில் சிறப்பாக உதடுகள் வழியாக வழிபடுபவர்களுக்கு அல்ல, மாறாக அன்பின் வழியாக வழிபடுபவர்களுக்கு, தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக வழிபடுகிற மக்களுக்கு இதை கொடுக்கிறார். ஏன்? அது கடவுளை போற்றுகிற மனிதனுக்கு இது கொடுக்கப்படுகிறது. அவ்வளவுதான். வேற எந்த மிகப்பெரிய சங்கடமான கஷ்டமான விஷயம் இல்லை. இது கடவுளை போற்ற வேண்டும் என்பதற்காக போற்றுதலுக்குரிய ஒரு திருப்பாடல், அரச திருப்பாடல் என்று இது சொல்லப்படுகிறது. இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மத்தேயு எழுதின செய்தி 25வது அதிகாரம் 31 முதல் 36 வரை இருக்கிற இறை வார்த்தைகளையும் இன்றைய திருப்பாலுடைய வார்த்தைகளையும் நீங்கள் படித்து பார்க்கிற பொழுது மிக தெளிவாக அந்த அரசாட்சியானது புரியும். மக்களினத்தாருக்கு தீர்ப்பு எப்படி வழங்குவார், நீதி எப்படி கொடுக்கப்படும் என்பது மிக தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது நாம் கடவுளுக்கு ஆராதனை செலுத்துவோம் சொன்னால் எப்படி செலுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஒரே ஒரு வழிதான், மிக சாதாரண வழி. நமக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்வது கடவுளை புகழ்வதாகும். உங்களுக்கு அடுத்திருப்பவர்களை நீங்கள் அன்பு செய்தாலே அது கடவுளை புகழ்வதற்கு சமமாக இருக்கிறது. நமக்கு அடுத்திருப்பவர்களை நாம் எப்படி அன்பு செய்கிறோம்? என் கணவனை நான் எப்படி அன்பு செய்கிறேன், என் மனைவியை நான் எப்படி அன்பு செய்கிறேன், என் மகனை நான் எப்படி அன்பு செய்கிறேன், என் மகளை நான் எப்படி அன்பு செய்கிறேன், என் பெற்றோரை நான் எப்படி அன்பு செய்கிறேன் என்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள்தான் நமக்கு முதலிலே அடுத்திருப்பவர்கள். அதன் பிறகு நம்மோடு பணி செய்கின்றவர்கள், நமக்காக உதவி செய்கின்றவர்கள், இத்தனை பேரையும் நாம் எப்படி அன்பு செய்கிறோம்? அங்கேதான் ஒரு கேள்விக்குறி வருகிறது. எந்த அளவுக்கு அன்பு செய்கிறோம்? மிகப்பெரிய கேள்விக்குறியாக அது மாறுகிறது. காரணம், நம்ம அந்த அளவிற்கு யாரையும் அன்பு செய்வதில்லை, போற்றுவது கிடையாது, யாரையும் அந்த அளவுக்கு நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஆக அன்பு செய்யுங்கள். யாரை? உங்களுக்கு அடுத்திருப்பவரை. எப்படி அன்பு செய்ய வேண்டும்? அவர்கள் இருக்கிற நிலையிலேயே அவர்களை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய வேண்டும். அவர்களை மாற்ற வேண்டும் என்று எந்த காலத்திலும் நினைக்காதீர்கள். யாரையும் மாற்ற முடியாது. அவருடைய செயல்களை கொஞ்சம் மாற்றலாம், அவ்வளவுதான். அவர்கள் இருப்பதை போன்று ஏற்றுக்கொண்டு அன்பு செய்தால் நீங்கள் கடவுளை புகழ்கிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். அனைத்தையும் பற்றிய உத்தரவாதத்தை நமக்கு கொடுக்கிற திருப்பாடலாக இருக்கிறது. ஏன்? எல்லோரையும் அன்பு செய்கிற பொழுது எல்லா உத்தரவாதம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்ம ஏதாவது கடையில் பொருள் வாங்குறோம், நகை வாங்குகிறோம், அல்லது வாஷிங் மிஷின் ஏதாவது வாங்குகிற பொழுது ஒரு உத்தரவாதம் நமக்கு கொடுக்க 1 வருஷம், 6 மாதம், 2 ஆண்டுகள் என்று சொல்லி கொடுக்கப்படுகிறது. அந்த உத்தரவாதமானது கடவுள் நமக்கு கொடுக்கிறார். எதற்காக? மற்றவர்களை நாம் அன்பு செய்கிற பொழுது எந்த அளவிற்கு நம்மை வழிநடத்துவார் என்கிற ஒரு உத்தரவாதமான ஆட்சியாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் கொடுக்கிறார். எதை கொடுக்கிறார்? அன்பின் ஆட்சியை அவர் கொடுக்கிறார். எப்பொழுது கொடுக்கிறார்? என்றென்றைக்கும் கொடுக்கிறார். நேற்றைக்கும், இன்றைக்கும், நாளைக்கும் அந்த அன்பின் ஆட்சியை கடவுள் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை எந்த சூழலிலும் மறந்து விடாதீர்கள். உன் கடவுளை மறந்து விடாதே. நாம் என்றென்றும் அவரை போல இருக்க முடியும். அதுதான் நிதர்சனமான உண்மை. உன் கடவுளை நீ மறந்தால் உன் கடவுளை போன்று நீ இருக்க முடியவே முடியாது. உன் கடவுளை நினைவில் வைத்துக்கொள். உன் கடவுளைப் போல நீ விண்ணுலகிலே இருக்க வேண்டும். அந்த ஒளியாம் இறைவனோடு ஒளியிலே கலந்து நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நீ அந்த கடவுளை நம்ப வேண்டும். மறந்து விடாதே. ஞாபகம் மறதி என்பது ஒரு சாதாரண காரியம். ஆனால் நம்ம எதையெல்லாம் மறக்கக்கூடாதோ அதையெல்லாம் மறக்க மாட்டோம். எதையெல்லாம் மறக்க வேண்டுமோ அதையெல்லாம் ஞாபகம் வைத்துக்கொள்வோம். அதுதான் பிரச்சனை. மறக்க வேண்டியதை ஞாபகம் வைத்துக்கொள்வோம், ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டியதை மறந்துவிடுவோம். கடவுளை பல சமயங்களிலே மறந்து விடுகிறோம்.
அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. என்றைக்கும் கடவுளை மறந்து விடாமல் கடவுளோடு ஒன்றித்து வாழ முயற்சி செய்யுங்கள். கடவுளை மறந்து விடாமல் கடவுளுக்கென்று வாழுங்கள். அவரை போன்று இருப்பீர்கள். ஆமென். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சாமி, இது அனைத்தையும் படைத்து எங்களுக்கு உத்தரவாதமாக கொடுத்து அதை நாங்கள் எந்நாளும் பயன்படுத்தி கொள்கிற ஆற்றலை படுகிறீர்கள் சாமி. நாங்கள் உம்மை ஒருபோதும் மறந்து விடாமல் உம்மை நினைவில் வைத்து கொண்டு உம்முடைய நினைவிலே நாங்கள் எந்நாளும் வாழ்கிற ஆற்றலையும் பலனையும் சக்தியும் எங்களுக்கு கொடுப்பீராக. உடைய கட்டளைகளை நாங்கள் மறந்து விடாமல் வழிபடுகின்ற மற்ற மனிதர்களை ஏற்றுக்கொண்டு உமக்கு புகழ் செலுத்துகின்ற உம்மை வழிபடுகின்ற ஆற்றலை எங்களுக்கு தந்து ஆஸ்வதிப்பீராக. முதல்கள் வழியாக நாங்கள் உம்மை வழிபடாமல் அன்பின் வழியாக உங்களுடைய வாழ்க்கையின் வழியாக நாங்கள் உம்மை வழிபட எங்களுக்கு தேவையான ஆற்றலையும் பலனையும் சக்தியும் கொடுத்து வழி நடத்துவீராக. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய அதே இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வேண்டி விரும்பி கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் புதிய மாதத்தை நாம் எப்படி தொடங்க வேண்டும், என்னென்ன திட்டமிடுதல் நம்ம கிட்ட இருக்கணும்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? நீங்க சொன்ன மாதிரி கடந்த மாதங்கள்ல பல திட்டங்கள் நம்ம என்ன பண்ணிருக்கலாம், அதை ப்ரெசென்ட் பண்ணிருக்கலாம், அதில் நம்ம ஃபெயிலியர் பார்த்துருக்கலாம். ஓகே, அது தோல்வின்னு வந்துருச்சு. அப்படின்றப்போ இந்த மாதத்துல அப்போ நம்ம ஏன் கடந்த மாதத்துல அது தோல்வி அடைஞ்சது? அப்போ நம்மளுடைய கோல் நம்ம செட் பண்ணாம இது செஞ்சா போதும், இதை பண்ணா போதும், இதுல ப்ராஃபிட் வந்தா போதும்னு சொல்லிட்டு ஏதோ போற போக்கில் செஞ்சிருப்போம். ஆனா ஓகே, நம்ம இதுக்கப்புறமும் ஒரு கோலை செட் பண்ணுவோம். அந்த கோலை செட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நோக்கத்தோட அதுல வழிபட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். நிச்சயமா இந்த மாதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல இத்தனை மாதத்தின் பாதி நாள் 15ஆம் தேதிக்குள்ள இந்த விஷயத்தை என்ன பண்ணிருப்போம், முடிச்சிருப்போம். 20ஆம் தேதிக்குள்ள இந்த விஷயம், 3ஆவது வாரத்துல இப்படி ஒரு ஃபேமிலி டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளுக்குமான திட்டமிடுதலோடு தொடங்குகின்ற பொழுது எளிதில் எல்லாரோடைய பிளானும் இப்போ எல்லாம் திடீர்னு நம்ம ஊருக்கு போகிறோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லார்ட்டையும் சொன்னால் எல்லாருக்குமே அந்த வேலைகள் என்ன இருக்கும், பாதிக்கும். அப்போ முன்னக்கட்டி அந்த மாதத்தின் தொடக்கத்திலே திட்டமிடுதலோடு இந்த வாரம் சுற்றுலாவுக்கான வாரம், இந்த வாரம் நம்ம தியானத்துக்கு போகிறோம், இந்த வாரம் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், இந்த மாசத்துல நம்ம இந்த ஒரு நிலையை என்ன பண்ணியிருக்கோம், அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த டார்கெட், அது ஒவ்வொரு மந்த்லி டார்கெட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுபோல் அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தெளிவோட இதுதான் இலக்கு அப்படின்னு தெரிஞ்சு ஓடும்போது அது எவ்வளோ வேகமாக ஓடினாலும் சரி, மெதுவாக ஓடினாலும் சரி, நடந்தாலும் சரி, தவண்டாலும் சரி, இலக்கை சென்று அடைய முடியும். அப்போ அந்த இலக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு இலக்கை இந்த மாதத்துல ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். பிப்ரவரி 1 புனித ஹென்றி மோர்ஸ். இங்கிலாந்து நாட்டில் உள்ள சஃபோக் நகரில் வாழ்ந்த புராட்டஸ்டன்ட் சபையினை சேர்ந்த பெற்றோருக்கு கிபி 1595ஆம் ஆண்டு பிறந்தார் ஹென்றி மோர்ஸ். தன் 17வது வயதில் சட்டம் படிப்பதற்காக லண்டன் சென்ற இவர் கத்தோலிக்க மறையின் விசுவாச கோட்பாடுகள் மீது ஈர்ப்பு கொண்டு கிபி 1614ஆம் ஆண்டு திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்க கிறிஸ்தவரானார். தன் கல்வியினை முடித்து இங்கிலாந்து திரும்பிய இவரை இங்கிலாந்து அரசரின் அதிகாரிகள் ஆங்கிலிக்கன் திருச்சபையின் அதிகாரத்தினை ஏற்றுக்கொள்ள வற்புறுத்த, இதனை ஏற்க மறுத்த ஹென்றி மோர்ஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 4 ஆண்டுகளுக்கு பின்பு விடுதலை செய்யப்பட்ட ஹென்றி மோர்ஸ் குருவாக விருப்பம் கொண்டு குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1623ஆம் ஆண்டு ரோமையில் குருவாக அருட்பொழிவு பெற்றார். இயேசு சபையில் இணைந்து இறைப்பணிகளை செய்ய விரும்பிய இவர் அச்சபை தலைவரின் அனுமதியோடு இயேசு சபை குருவாக அருட்பொழிவு பெற்று இங்கிலாந்தின் நியூ கேசில், பிலாண்டர்ஸ் பகுதிகளில் ஆண்டவரின் பணிகளை செய்தார். கிபி 1633ஆம் ஆண்டு லண்டன் அருகிலுள்ள புனித கிலஸ் பங்கு தளத்திற்கு பங்கு பணியாளராக சென்ற இவர் அப்பகுதி மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து
இறைப்பணிகளை செய்ய இங்கிலாந்து அரசின் படையினரால் கைது செய்யப்பட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். பிரான்ஸ் நாட்டு அரசி ஹென்ரிட்டா மரியாவின் பரிந்துரையினால் 2 மாதங்களில் விடுதலை செய்யப்பட்ட அருட்தந்தை ஹென்றி மோர்ஸ் கிபி 1643ஆம் ஆண்டு இறைப்பணிக்காக தனக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையினை மீறி இங்கிலாந்து செல்ல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆண்டவரின் பணிகளை செய்ததற்காக சிறையில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வாழ்ந்த அருட்தந்தை ஹென்றி மோர்ஸ் கிபி 1645ஆம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். கத்தோலிக்க விசுவாசத்தினை இங்கிலாந்து மக்களிடையே கட்டி எழுப்பியதற்காக பலமுறை கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்த அருட்தந்தை ஹென்றி மோர்ஸினை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 1997ஆம் ஆண்டு அக்டோபர் 25ஆம் நாள் புனிதராக உயர்த்தினார். புனித ஹென்றி மோர்ஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் குற்றம் புரியாமல் சிறையில் வாழ்பவர்களுக்காகவும் அவர்களுக்கு விரைவில் விடுதலை கிடைக்கும்படியாகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. புதிய மாதத்தில் நாம் என்ன ஒரு திட்டமிடுதலோடு தொடங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், கண்டிப்பா பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக என்ன? ஸோ அடுத்த அந்த புதிய மாதத்தை என்ன திட்டமிடுதலோடு தொடங்க வேணும் அப்படின்னா, கடந்த காலங்களில் செஞ்ச தவறுகளை என்ன பண்ணக்கூடாது, திரும்பவும் இந்த புதிய மாதத்தை தூக்கிட்டு வர கூடாது. பெரும்பாலும் எல்லா மாதங்களிலும் நாம் செய்யக்கூடிய ரிப்பீட்டடாக செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் தான் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து உள்ளத்தின்ல நமக்கு உணர்ந்த வண்ணம் நம்ம போன மாதம் அந்த தப்பு பண்ணிட்டோம், அந்த மாதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் பர்சனல் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், திருத்திக்கிறோம், கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். கன்ஃபெஷன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் எல்லாம் நம்ம வருது. அப்போ அது ஓகே. ஆனால் நம்ம தெரியாமலே திரும்ப பண்ணிட்டு கூடிய ஒரு தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் தான். அப்போ எவ்வளோ எனக்கு இந்த மாதத்தில் வந்து 25ஆம் தேதிக்கு மேலே வந்து இல்லை 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், மொய் வைக்கிறதோ இல்லை கிஃப்ட் கொடுக்குறதோ ஏதோ சம்திங் ஒரு செலவு இருக்குன்னு முன்னமே தெரிய வருது அப்படின்னா, அப்போ இந்த மாதத்துடைய தொடக்கத்தில் அதான் இலக்கு செட் பண்ணுறோம் இல்லையா. அப்போ இந்த வாரத்தில் எனக்கு ஒன்று நான் முன்னாடியே என்ன பண்ணணும், சேவிங்ஸ் எடுத்து வைக்கணும். இல்லை அப்படின்னா அந்த 20ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு 15ஆம் தேதிக்குள்ள இல்லை 20ஆம் தேதிக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ஒரு இன்கம் வரும்னா ஏதாவது ஒரு வேலையை என்ன பண்ணிருக்கணும் நான் செஞ்சு அதுக்கான பேமெண்ட் அந்த டேட்ல என்ன பண்ணணும் எனக்கு வரும். இது எப்படி பாசிபிள்னு தெரியலையா? அதாவது எடுத்து வைக்கிறாங்க ஒரு பக்கம், இருந்தாலும் அதுக்கேற்ற செலவு வேற ஒரு செலவு வரப்போ அதை எடுத்து செலவு பண்ற மாதிரி வந்துடுது. அப்புறம் என்னங்க பண்றது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நிச்சயமா எல்லார் லைஃப்ல எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது இருக்கு. எப்பவுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து சேவிங்ஸ், அதாவது அன்எக்ஸ்பெக்டட் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இல்லை அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி மாசம் என்ன பண்ண சொல்றாங்க, எடுத்து வைக்க சொல்றாங்க. ஒரு லிக்விட் கேஷ் குறைந்தது அது ஒரு இருப்பு தொகையாக ஒரு 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் என்ன பண்ணணும், அக்கௌண்ட் நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா அப்புறம் தான் திரும்பி ஏதாவது எமர்ஜென்சி கேசஸ் வர்றப்ப என்ன பண்ண முடியும், எடுத்து செலவழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து வேளாங்கண்ணி போகணும் இல்லை பூண்டி மாதா கோயில் போகணும் அப்படின்னு சொல்லி உண்டியல்லாம் காசு சேர்த்து வைப்பாங்க. என்னைக்குமே எவ்வளோ பண சிக்கல் வந்தாலும் சரி, நெருக்கடி இருந்தாலும் சரி, அந்த உண்டியல் என்ன பண்றது கிடையாது, கை வைக்கிறது கிடையாது. அப்போ நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி கிடையாது. அப்போ இந்த விஷயம், இந்த பணம் இதுக்காக ஒதுக்க வச்சிருக்கிறேன் அப்படின்னா அதுக்காக ஒதுக்கி வச்சிடணும். இல்லை எனக்கு அந்த செலவு கண்டிப்பாக அதை காட்டில் இது வந்து ப்ரியாரிட்டி மேலே இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 15 20ஆம் தேதிக்குள்ள வேற ஒரு இன்கம் வரும் வண்ணம் வேற ஒரு வேலை என்ன பண்ணிருக்கணும், ரெடியாக செஞ்சிருக்கணும். ஸோ அப்போ அந்த மாதிரியான தவறுகளை, கடந்த காலத்தில் செஞ்ச தவறுகளை திரும்ப அந்த புதிய மாதத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, தூக்கிட்டு வர கூடாது. என்னங்கிறத தெரிஞ்சு அதை சரி செய்வதற்கான வழி இதுதான் வழி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது போல ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க சூழலை பொறுத்து வேற வழிகள் நிறைய என்ன பண்ணும் கிடைக்கும். அதை கண்டுபிடிச்சு அதில் என்ன பண்ணணும், சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர கடந்த கால தவறுகளை தூக்கி கொண்டு வர கூடாது. கண்டிப்பா ஜோ, இதனை குறித்து ஒரு ஸ்பெஷலான ஒரு புரிதல் கிடைச்சிருக்கோம் இறை மக்களுக்கு, நம்புவோம். தொடர்ந்து வேஸ்ட்ல அமைப்பு அடுத்த பகுதி பார்க்கலாம். இப்படித்தான் ஒரு நாள் முல்லா தனது ஊரின் முச்சந்தியில் ஒரு வசதியான உயரமான இடத்தில் அமர்ந்திருந்தாராம். என்ன முல்லா, முச்சந்தியில் ஏன் இப்படி மும்முரமாக அமர்ந்திருக்கிறீர்? சொன்னாராம் முல்லா, என்றைக்காவது ஒரு நாள் இந்த முச்சந்தியில் ஏதாவது சம்பவமோ அசம்பாவிதமோ நடக்கலாம் அல்லவா? அப்போது எக்கச்சக்கமாக கூட்டம் கூடிவிடும் அல்லவா?
வேடிக்கை பார்க்க எனக்கு இடம் கிடைக்காமல் போய்விடும் அல்லவா? அதுதான் முன்கூட்டியே வந்து இங்கே அமர்ந்திருக்கிறேன். எப்படி நம்ம முல்லாவோட முன் யோசனை. அப்படிப்பட்ட முல்லாவின் வீட்டுக்கு நண்பர் ஒருவர் வந்தார். வந்தவருக்கு நல்ல தண்ணீராக கொடுக்க தனது சின்ன மகனை அழைத்தார். அப்போதுதான் புதிதாக வாங்கி வந்த வேலைப்பாடு மிக்க குட்டி மண் கலசத்தை கொடுத்து கிணற்றுக்கு போய் தண்ணீரை அள்ளி வர சொன்னார். எச்சரிக்கை வார்த்தையோடு, இதோ பார், இது புதிதாக வாங்கி வந்துள்ள வேலைப்பாடுகள் மிக்க கலசம், பார்த்தீரா? எச்சரிக்கையாக கையாள வேண்டும், புரிகிறதா? இல்லாவிட்டால் முதுகிலே அடி விழும், முகத்திலே அறை விழும். புரிகிறது என்பது போல தலையாட்டி விட்டு அங்கிருந்து சென்ற அந்த செல்ல மகனை மீண்டும் அழைத்தார். அவன் வந்து என்னப்பா என்று பாசமாக அருகே வந்து நிற்க, அடுத்த நொடியில் அவன் முதுகில் ஓங்கி ஒரு போடு போட்டார். கன்னத்திலும் ஒரு அறை விட்டார். ஜாக்கிரதையாய்ப்போ இப்படி சொல்லிவிட்டார். அடி வாங்கிய அவதியிலே அவன் கண்களை கசைக்கபடியே தண்ணீர் எடுக்க போய்விட நண்பர் கேட்டார், பானையை உடைத்தால் தானே அடி விழும் என்று சொன்னீர், பிறகு ஏன் இப்படி ஒரு கீழ்ப்படிதலுள்ள பிள்ளையை அடித்தீர், அறைந்தீர்? விளக்கினாராம் முல்லா, நண்பரே, கலசம் உடைந்த பின் முதுகில் போட்டு என்ன பயன்? முகத்தில் அறைந்துதான் என்ன பயன்? முன்னெச்சரிக்கை, அது வெறும் தவிர்ப்பு அல்ல, தயாரிப்பு. விழுமுன் விழாதிருக்க கற்றுத்தரும் கலை. முன்னெச்சரிக்கை என்பது ஞானிகள் போற்றும் எதிர்கால வெளிச்சம், வருங்கால சாதகம். அது நாளைக்கான தத்துவம் அல்ல, இன்றைக்கான பொறுப்புணர்வு. அந்த முன்னெச்சரிக்கை அறிவுக்கும் நம்பிக்கைக்கும் இடைப்பட்ட சுவர், பயம் அல்ல, சுவர் பொறுப்பான விழிப்புணர்வு. அது அச்சமல்ல, அறிவின் ஆடை. அச்சத்தின் குழந்தை அல்ல, அறிவின் கையெழுத்து. மழை வரும் முன்னே மேகம் பாடுகிறதில்லையா? காற்று அசைந்தாடுகிறதில்லையா? மழை வந்து நனைந்த பின் குடையை தேடுவது மடமே அல்லவா? சேமிப்பு, அயரா உழைப்பு, முன்னெச்சரிக்கை, இவை அனைத்திற்கும் சொந்தக்காரர் யார் தெரியுமா? வேற யாரு? நம்ம ஊர் எறும்புக தான். ஆபத்து வரும் முன் பயந்தால் அது முன்னெச்சரிக்கை, ஆபத்து வந்தபின் பயந்தால் அது கோழைத்தனம். முன்னெச்சரிக்கையை கைவிடுகிறாயா, பின்னால் விழும் அடி கை கொடுக்கும். ஆமாங்க, பொண்டாட்டி பாட்டி கோபப்பட்டு கொக்கரிச்சு ஆடும்போது சும்மா தேமேன்னு சும்மா நிற்பது கூட ஒரு வகையான முன்னெச்சரிக்கை தானே. என்ன நான் சொல்றது? அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய புதிய மாதத்தை நாம் தொடங்குவதற்கு செய்ய வேண்டிய செயல் திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? கண்டிப்பா ஒவ்வொரு நொடியுமே நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டனோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்களும் சரி, ஒவ்வொரு மாதங்களும் சரி, அது மாதிரி தான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் நம்மளுடைய அந்த கோல் நம்ம எப்படி செட் பண்றோமோ அதே மாதிரி அதில் செய்யக்கூடிய நம்மளுடைய செயல்களும் அது திட்டவட்டமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அது நம்மளுடைய வண்ணமாக இருக்க வேண்டும். ஸோ நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா, இதை நான் செய்ய போறேன் அப்படின்ட்டு ஒரு பிரம்மாண்டமாவோ இல்லை வந்து தாரட்டப்பு அடிச்சுட்டு செய்யணுமோ, இதை நான் இதை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் நாம் செய்ய வேண்டிய செயலை நமக்கு தெரிந்தால் போதும், அதை வந்து சிறப்பாக செய்து முடிப்பதற்கு நமக்கு இது வேண்டும். கண்டிப்பா. அதாவது இலக்கு அப்படின்னா அந்த இலக்கை அடைவதற்கான செயல் திட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கிரிக்கெட் மேட்சோ இல்லை ஒரு ஃபுட்பால் மேட்சோ நான் ஜெயிக்கணும், அவங்களோட அணி வின் பண்ணணும் அப்படின்னா அதுதான் இலக்கு, வெற்றி அடைவது இலக்கு. அப்போ அதற்கு பயிற்சி செய்வது தான் செயல் திட்டம். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பயிற்சி எடுக்கணும், காலையிலையா மாலையிலையா, எந்த இடத்துல என்ன மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் நாம் எடுக்க வேண்டும். அப்போ அதுபோல் நம்முடைய இந்த மாதத்திற்கான இலக்கு என்னங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ அதற்கான செயல் திட்டங்கள் 2 நாளில் முடிக்க வேண்டிய வேலை என்ன, 5 நாளில் முடிக்க வேண்டிய வேலை என்ன, 10 நாளில் முடிக்க வேண்டிய வேலை என்ன, இதுக்கு நான் யாருக்கு எப்போ என்ன தகவல் சொல்ல வேண்டும். சில சின்ன சின்ன விஷயங்கள் கூட சில நேரம் யாருக்காவது ஒரு தகவலை சொல்லணும்னு என்ன பண்ணிருப்போம், நினச்சிப்போம். அந்த நேரம் வெளியே எங்கேயாவது கிளம்பிட்டு இருப்போம். ஓகே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் நினைப்போம், வந்த உடனே என்ன பண்ணிருப்போம் அது மறந்துருப்போம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அது 2-3 நாளுக்கு முன்னாடியே சொல்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட என்ன பண்ணிருப்போம்னா, அன்றைய நாளில் காலையில அது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்போம், நம்ம ஐயோ நான் அப்படியே சொல்லணும்னு நினச்சேங்க மறந்து போயிட்டேங்க. அப்போ என்ன பண்ணா செயல் திட்டங்கள் எல்லாம் ஓகே, ஆனால் நம்ம அதை என்ன பண்ணுவது கிடையாது, செயல்படுத்துவது கிடையாது. ஸோ அப்போ அதை செயல்படுத்தக்கூடிய செயல் திட்டங்களாக வரையறை செய்து கொண்டு இந்த மாதத்தை நாம் தொடங்க வேண்டும். தொடங்குவோம். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் கடந்த 4 நாட்களாக
செய்து முடிப்பது ஒரு திறன், அது ஒரு ஆளுமை திறன், அது ஒரு ஆன்மீக திறன் என்பது இயேசுவின் பார்வையாக இருக்கிறது என்பதை பற்றி பகிர்ந்து கொண்டேன். இன்று இந்த செய்து முடிக்கின்ற பண்பை, திறனை இயேசு தன்னுடைய பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொண்டார் என்னும் வியப்பான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இயேசுவுடைய பெற்றோர் இயேசுவை குழந்தையாக இருக்கின்ற பொழுது எருசலேமுக்கு கொண்டு செல்கிறார்கள். எருசலேம் கோவிலில் இயேசுவை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். அதிலே சில மரபுகள் இருக்கின்றன, சில சடங்குகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அவர்கள் சிறப்பாக நிறைவேற்றுகிறார்கள், அனைத்தையும் நன்றாக செய்கிறார்கள். புறாவை காணிக்கையாக கொடுப்பது, அந்த மூத்த இறைவாக்கினர்களான சிமியோனை சந்திப்பது, அன்னாவை சந்திப்பது என்று பல செயல்களை அவர்கள் செய்கிறார்கள். அதை பற்றி லூக்கா ஒரு செய்தியை சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 39 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவினுடைய தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். யோசேப்பையும் மரியாவையும் திருக்குடும்பத்தை பற்றி தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி அனைத்தையும் செய்து முடித்த பின் நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். ஆகவே எந்த நோக்கத்துக்காக எருசலேமுக்கு சென்றார்களோ அந்த நோக்கத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். செய்து முடித்த பின்பு அவர்கள் நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள் என்பது ஒரு நுட்பமான ஒரு செய்தி. கூர்ந்து பார்த்தால்தான் அது தெரிகிறது. ஆகவே பெற்றோரிடமிருந்து இயேசு இந்த திறனை, இந்த பழக்கத்தை பெற்றுக்கொண்டார். செய்து முடிக்கணும். ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல நாம் என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்து முடிச்சுட்டு தான் ஊருக்கு திரும்பணும். பாதியில் திரும்பக்கூடாது, பாதியை முடிச்சுட்டு மீதியை விட்டுட்டு வரக்கூடாது என்பது நல்ல ஒரு செய்தி. எனவே தான் இயேசு அதை பற்றி விரிவாக பேசுகிறார். செய்து முடிக்க வேண்டும். ஒருத்தர் கட்டடம் கட்ட தொடங்கும் போது அதை முடிச்சிடணும், இல்லாவிட்டால் இவன் கட்டத் தொடங்கினான், கட்டி முடிக்க இயலவில்லை என்று எல்லோரும் ஏளனமாக பேசுவார்கள் என்று இயேசு போதித்தார். ஒரு செயலை செய்து முடிப்பது கடவுளுடைய திருவிழம். ஒரு செயலை செய்து முடிக்கும் போது கடவுளை நாம் ஆட்சிப்படுத்துகிறோம் என்று இயேசு செய்து முடிக்கின்ற திறனை பற்றி விரிவாக பாராட்டி பேசியிருக்கிறார். இயேசுடைய பெற்றோர் எருசலேமுக்கு சென்று கடவுளுடைய திருச்சட்டப்படி அனைத்தையும் செய்து முடித்த பின்புதான் ஊருக்கு திரும்பினார்கள். ஆகவே குழந்தை பருவத்திலிருந்து இயேசு பெற்றோரிடமிருந்து இதை கற்றுக்கொண்டார். நல்ல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். நீ ஒரு வேலையை தொடங்கினா அதை செய்து முடிக்கணும், அதற்கு பிறகு தான் தொலைக்காட்சி பார்க்கணும், அதுக்கு பிறகு தான் சாப்பிடணும், இடையில பாதியில் விட்டுறக்கூடாது. அது ஒரு டிசிப்ளின், அது ஒரு தன் கட்டுப்பாடு என்பதை நல்ல பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இயேசுவின் பெற்றோர் இயேசுவுக்கு இதை கற்றுக் கொடுத்தார்கள். செய்து முடித்த பின்பு அவர்கள் ஊருக்கு திரும்பினார்கள். உங்களுக்கு அமைதி உரித்தாக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதியை நம்ம பார்த்துட்டோம். புதியதொரு மாதம் தொடங்கிட்டோம். இந்த புதியதொரு மாதத்தில் நம்ம ஒரு புதியதொரு திட்டங்களை எல்லாம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? கண்டிப்பா அடுத்து என்ன திட்டத்தோடு இந்த மாதத்தை அணுக வேண்டும், தொடங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய நேரம் அப்புறம் நம்மளுடைய ப்ரியாரிட்டிஸ், இந்த ரெண்டையுமே நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கணும். எப்போ எதற்காக நேரத்தை செலவிட வேண்டும். நம்ம இந்த வாதத்தில் முடிக்க வேண்டிய முக்கியமான வேலைகள் என்ன பண்ணலாம் இருக்கலாம். இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க, அந்த வீட்டுக்கு மாடி எழுப்பும்போது கான்கிரீட் என்ன பண்ணுவாங்க போடுவாங்க. அப்போ அந்த கான்கிரீட் போடும்போது அந்த நாட்கள் இருக்கக்கூடிய வெதரை ஒரு 5 நாளைக்கு முன்னாடி 5 நாளைக்கு பின்னாடிங்கிற வெதரை என்ன பண்ணுவாங்கன்னா கன்சிடர் பண்ணுவாங்க. அது நல்லா வெயில் அடிக்கக்கூடிய நேரமா, திடீர்னு எதுவும் மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? சில நேரங்கள் இயற்கை என்ன பண்ண நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. அது நம்ம நல்லா வெயில் அடிக்கும்னு நினச்சிருப்போம், என்ன பார்த்தா பயங்கரமாக அதுக்கு நேரத்தில் என்ன பண்ணுவோம் மழை பெய்யும். ஸோ இப்போ இந்த மாதிரியான நேரங்களில் அதெல்லாம் நம்ம என்னன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம ஓரளவுக்கு பின்னாடி நடக்கிறத முன்னாடியே யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யணும். அப்போ அது போல் எப்போ இந்த ஒர்க்கை நான் முடிக்கணும், நான் அந்த ஒர்க் எதை ஃபஸ்ட்டு நான் முடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ ஸ்கூல் டேஸ்லாம் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு வரிசையாக என்ன பண்ணுவோம் எக்ஸாம்ஸ் இருக்கும். கடைசி எக்ஸாம் தான் மோஸ்ட்லி 10th படிக்கிறவங்க சோஷியல் சயின்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கும். நான் சோஷியல் சயின்ஸை தான் நான் படிப்பேன், தமிழை பின்னாடி பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி அந்த ப்ரியாரிட்டி மாற்றணும் அப்படின்னா ரிசல்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவோம் சேஞ்ச் ஆகிருக்கும், கிடைக்கும். ஸோ அதுபோல் இந்த மாதத்தில் என்னுடைய நேரத்தையும் என்னுடைய ப்ரையாரிட்டி லிஸ்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி நான் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் என்னோட இலக்கு இந்த மாதத்தில். அந்த இலக்கை செய்வதற்கு இந்தந்த வேலைகளை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் வச்சிருக்கிறேன். இந்தந்த வேலைகளில் இதை நான் முதலில் செய்ய வேண்டும். இதற்கான நேரம் ஒரு சில வேலைகளுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்தா போதும். சில வேலைகளுக்கு 2 நாள் 3 நாள் என்ன பண்ணிட்டு இருக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த டைம் ப்ரையாரிட்டிஸ் எல்லாத்தையும் இவ்வளோ திட்டமிடுதலோடு இந்த மாதத்தை நம்ம அனுப்பணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய இறுதியில் நம்ம போய் பார்க்குறப்ப
எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சோமோ என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சோமோ எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். செஞ்சிருக்க முடியும். நம்ம பேசுறப்ப வேணா அது லென்த்தா தெரியும், ஆனா செய்யற அந்த அணுகுமுறை வந்து ரொம்ப எளிமையானது தான், செஞ்சு பார்க்கறப்போ தான் தெரியும். ஓகே, நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிட்டு இருந்தேன். நிச்சயமா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள், மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கிறோம். புதிய மாதத்தின் புதிய நாளை தொடங்குவதற்கு என்னென்ன திட்டமிடுதல் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க இல்லையா, நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும் சொல்லிட்டு. அந்த மாதிரி கடந்த காலங்களில் என்னதான் விருப்பு வெறுப்புக்கு நம்ம இடம் கொடுத்திருந்தாலும் சரி, இல்லை அது நமக்கு நடந்திருந்தாலும் சரி, கவலைகள் கண்ணீர்கள் இதெல்லாம் நிரம்பி இருந்தாலும் சரி, இதெல்லாம் கடந்து போய் இந்த மாதம் எனக்கான மாதம், எனக்காக புதியதாக தொடங்கி இருக்கு, ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றப்போ, ஸோ இந்த மாதத்தில் நம்ம இது எல்லாமே கடந்து நம்ம இங்க என்ன ஸ்டார்ட் பண்ணுமோ அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த பாசிட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். கடந்த காலங்கள் எப்படினாலும் இருக்கலாம், கடந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக கூட இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு பெரிய இழப்புகளை கூட நம்ம என்ன பண்ணிருக்கலாம், சந்திச்சிருக்கலாம். இருந்த போதிலும் இந்த மாதம் எனக்கு ஒரு நல்ல மாதமாக அமையும், இந்த மாதத்தில் நான் நினைத்த செயல்கள் நடக்கும், இது எனக்கு பிடிச்சமான ஒரு மாதமா இருக்கும், இது நான் கடந்து திரும்பி பார்த்து ரிவைன் பண்ணி நினைச்சு பார்க்குறப்போ மகிழ்ச்சியோடு பல மலரும் நினைவுகளை கொண்ட ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்றப்போ அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் எல்லாமே நமக்கு பாசிட்டிவ் என்ன பண்ணும், கொடுக்கும். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நமது இல்லம், நமது குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழி? இதோ ராபர்ட் குயிலன் என்பவர் திருமண வாழ்வை பற்றியும் இல்லத்தில் இருக்கும் மகிழ்ச்சி பற்றியும் மிகச் சுருக்கமான ஆனால் ஒரு அழகான கருத்தை நமக்கு முன்வைக்கிறார். A happy marriage is the union of two good forgivers. அதாவது மகிழ்ச்சியான மனவாழ்வு, இல்லற வாழ்வு என்பது மன்னிக்கும் தன்மை கொண்ட இருவரின் ஒன்றிணைப்பே. நண்பர்களே, சில நாட்களுக்கு முன்னால் கர்நாடகா மாநிலத்திலே இருக்கிற ஒரு ஆலயத்திற்கு ஒரு திருமண விழாவுக்காக சென்றிருந்தேன். நான் சற்று திருமண நேரத்துக்கு முன்னாலே சென்றதனால் அங்கே பல பேர் பல தயாரிப்புகளை செய்து கொண்டிருப்பதை பார்த்தேன். சரி, ஏதோ அவர்களிடம் பேச வேண்டுமே என்பதற்காக, என்ன திருமணத்துக்காக தயாரிச்சிருக்கிறீங்களே, திருமணத்துக்கு அவசியம் வேண்டியது என்ன என்று கேட்டேன். அப்போ அங்கிருந்த ஒரு வாலிபன் சொன்னான், என்ன திருமணத்திற்கு மாப்பிள்ளையும் பொண்ணும் தேவை, அவ்வளோதான், அது இருந்தால் போதும், மற்றவங்களாம் இல்லைனாலும் திருமணம் நடத்திடலாம் அப்படின்னு. ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணும் போதும். தம்பி, நீ சரியாக சொன்னாய், வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு, ஆனால் ஒன்று மட்டும் சற்று குறைகிறது நீ சொன்னதில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்டு சொன்னேன். இதோ இந்த ராபர்ட் கொலின் அவர்களுடைய இந்த வார்த்தையை, மகிழ்ச்சியான மனவாழ்வுக்கு 2 பேர் தேவை, ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண்ணு தேவைதான். ஆனால் மகிழ்ச்சியான மனவாழ்விற்கு எப்படிப்பட்ட இருவர் தேவை? மன்னிக்கும் மனதுடைய இருவர் தேவை. அப்படி மன்னிக்கும் மனதுடைய இருவர் ஒன்றிணைந்திருக்கும் போது, ஒருவர் இன்னொருவரை மன்னிக்கிறார், அவர் இவரை மன்னிக்கிறார், இவர் இவரை மன்னிக்கிறார், இப்படியே தொடர்ந்து போகும்போது அந்த இல்லத்திலே, அந்த மனவாழ்விலே மகிழ்ச்சி கட்டாயமாக இருக்கும். ஆனால்தான் இந்த அறிஞர் இப்படி கூறுகிறார், மகிழ்ச்சியான மனவாழ்வு மன்னிக்கும் இருவரின் ஒன்றிணைப்பே. ஒருவர் மன்னிக்கிறார், இன்னொருவர் மன்னிக்கவில்லை என்றாலும் பயனில்லை. இருவருமே மன்னிக்கும் மனதுடையவர்களாக, மன்னிக்கும் குணமுடையவர்களாக, பண்புடையவர்களாக இருந்தால் அங்கே மனவாழ்வு மகிழ்ச்சியோடு இருக்கும். அங்கே மனிதர் மட்டுமல்ல, இறைவனும் குடிகொண்டிருப்பார் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட மன்னிக்கும் இருவரின் ஒன்றிணைப்பாக நமது குடும்பங்கள் விளங்க உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மிக சிறப்பான ஆண்டவர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக புதியதொரு மாதத்தில் தொடங்கிவிட்டோம். புதியதாக நம்ம என்ன தொடங்க போகிறோம் நம்முடைய செயல்களின் வழியாக அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக சொல்லுங்க. ஸோ அடுத்ததாக நான் ஏற்கனவே பேசும்போது நம்ம சொன்னோம், ஒவ்வொரு மாதமும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய தவறுகள், ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ், அதுதான் அப்படிங்கிறது.
அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ அப்போ அதை இந்த மாதத்தில் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. நீங்க எதை சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னன்னு கரெக்டாக சொல்லுங்க. எஸ், நம்ம ஹெல்த் தானே பார்த்துக்க சொல்றீங்க. நிச்சயமா. ஏன்னா நம்ம பல நேரங்களில் அதை நம்ம கண்டுகொள்வதே கிடையாது. எதை நம்ம சொன்னாலும் எனக்கு என்னோட உடம்பை பற்றி எனக்கு தெரியும், நான் அவ்வளோ ஸ்ட்ராங்கு அப்படின்னு நிறையா என்ன பண்ணுறோம், நமக்கு நம்மளே அது நல்லது. அந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நமக்கு நல்ல விளைவுகளை கூட என்ன பண்ணுவோம், ஏற்படுத்தும். இருந்த போதிலும் அவ்வப்போது நம்முடைய உணவு பழக்கம் எப்படி கரெக்டாக இருக்குதா, கரெக்டான நேரத்துக்கு நம்ம சாப்பிட்றோமா, கரெக்டான ஹைட் அண்ட் கரெக்டான வெயிட் நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கிறோமா, எனக்கு ஒரு 2-3 மாடிப்படி ஏறுறப்ப எனக்கு எவ்வளோ மூச்சு வாங்குது. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அப்பப்போ. அப்போ அதற்கு ஏற்றாப்புல உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நம்ம பல நேரங்களில் எப்படி இந்த ஃபினான்ஷியல் மிஸ்டேக் தெரிஞ்சும் தெரியாமலோ நம்ம திரும்ப செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி திரும்ப நம்ம இதை பற்றி பொருட்படுத்துவதே கிடையாது. வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ 3 மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு சுகர் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற, இப்போ நிறைய அந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கணும், இப்போ மறுபடியும் போயிட்டு டாக்டரை போயிட்டு ரீசெக்அப் போய் பண்ணணும் அப்படின்றப்போ இது எல்லாமே அவங்க என்ன பண்றாங்கன்னா ஈஸியாக ஸ்கிப் பண்ணிடுறாங்க. பார்த்துக்கலாம் தயவு செஞ்சு அதை பண்ணிடாதீங்க. அப்படியே மாதங்கள் போயிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய உடல்நிலை அதை விட ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது ஒரு எனக்கு பிடித்தமான ஒரு 2 உணவு செம காரமாக இருக்கும், அதை ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணதே கிடையாது. எல்லா நாட்களுமே அது ரெகுலர் ஃபுட் மாதிரி எடுத்துக்கிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் எடுக்காதீங்க வேணான்னு. அதெல்லாம் நம்ம எப்போ சொல்கிறோம், எனக்கு பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி பதில். ஆனால் ஒரு டைம் ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஐயோ பக்கத்தில் பார்க்கறது கூட அந்த டைம் ஆள் இல்லை. ஸோ இரவு நேரத்தில் வேற ரொம்ப லேட் நைட் வேற போய் அப்போ அட்மிட் ஆகி எல்லாம் ட்ரிப்ஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் இன்ன வரைக்கும் என்ன பண்ணலாம், திரும்ப அந்த சாப்பாடு பக்கம் கை வைக்கிறது கிடையாது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா நம்ம ஒரு பட்டு தெளிஞ்ச பிறகு தான் என்ன பண்ணுறோம், திருந்துறோம். ஆனால் அது ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் உடல் நல அக்கறை எடுத்து நம்ம செயல்படுகின்ற பொழுது அது நமக்கும் பிரச்சனை இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்றதுல தெளிவு இருக்கணும். தொடர்ந்து பேசலாம், அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடரின் வழியாக உங்களோடு மீண்டும் நான் தேர்தல், வாக்காளர் பட்டியல், தேர்தல் ஆணையத்தின் கடமை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் பார்க்க இருப்பது பிரிவு 329. இது மிக தெள்ள தெளிவாக தேர்தல் ஆணையத்தை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சட்டப்பிரிவு. அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி பெற்ற அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு முறை. எனவே இந்த தேர்தல் ஆணையத்தின் விடயங்களில் எளிதாக யாரும் வழக்கு தொடுத்து அதனுடைய செயல்பாடுகளை முடக்கிவிடக்கூடாது என்பதற்காக பெரும்பாலான நேரங்களில் நீதிமன்றங்கள் தலையிடுவதற்கு தடை விதித்து பிரிவு 329 தெள்ள தெளிவாக வரையறுத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் மற்றபடி என்ன சொல்லப்பட்டிருந்தாலும் தொகுதிகளை வரையறுப்பது பற்றியும் அத்தகைய தொகுதிகளுக்கான இடஒதுக்கீடு செய்வது பற்றியும் இயற்றப்பட்டுள்ள அல்லது நாம் ஏற்கனவே பார்த்த பிரிவு 327, 328 இதனுடைய அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கின்ற எந்த விடயத்தை குறித்தும் எந்த நீதிமன்றத்திலும் கேள்வி எழுப்ப இயலாது என்பதை அரசியலமைப்பு சட்டமே தெள்ள தெளிவாக தெரிவித்திருக்கிறது. இது எதற்காக என்றால், மீண்டும் இந்த தொகுதிகள் வரையறை செய்வது, அதில் இடஒதுக்கீடு செய்த தொகுதிகளை வரையறை செய்வது, இவை எல்லாமே தேர்தல் ஆணையத்தினுடைய தன்னாட்சிக்கு உட்பட்ட விடயங்களாகும். எனவே அவற்றை குறித்து சாதாரணமாக யாரும் வழக்கு தொடுத்து இந்த நீதிமன்ற செயல்பாடுகளால், உங்களுக்கு தெரியும் ஒரு தடவை நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா எவ்வளவு இழுத்தடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இந்த நடைமுறை, ஜனநாயக நடைமுறைகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இது சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அப்படி ஏதாவது பிரச்சனைகள் எழும் பொழுது, ஏன்னா பிரச்சனைகள் இல்லாமல் எந்த செயல்பாடும் நடைபெற முடியாது, தகராறுகள் எழும். அப்படி எழுகிற பொழுது தேர்தல் மனு ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும். அது குறிப்பிட்ட சட்டம் வரையறுத்துள்ள அதிகாரியிடம். அப்படின்னா அது பொதுவாக தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரியிடம் தான் அந்த தேர்தல் மனு ஒன்றை நாம் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஒரு நாடாளுமன்றத்தில் 2 அவைகள், சட்டமன்றத்தினுடைய சட்டப்பேரவை அல்லது சட்ட மேலவை இவற்றிற்கு நடைபெற்ற தேர்தல் பற்றி எத்தகைய கேள்வியும் எழுப்பக்கூடாது என்பதை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதை சம்பந்தப்பட்ட ஆணையத்திடம் நாம் மனு கொடுத்து அதற்கான நீதியை தேடிக்கொள்ளலாம். அப்புறம் அது ஒருவேளை அதில் தெளிவான பதில் இல்லை என்றால், அது அடிப்படை உரிமைகளை பாதிப்பதாக அமையும் என்றால் கண்டிப்பாக நீதிமன்றத்திற்கு நாம் மேல்முறையீடாக செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கு பின்னாடி
ஆனால் யாரும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்க முடியாது. எக்ஸப்ட் சட்டம் ஒழுங்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஒழிய. ஆனால் சட்டம் ஒழுங்கு ஏற்பட்டாலும் கூட அந்த நேரத்தில் நமக்கு தெரியும், ஏற்கனவே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது அது தேர்தல் கமிஷனுக்கு தான் அந்த அதிகாரம் முழுவதும் இந்த நாடு முழுவதும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இத்தகைய நடவடிக்கைகள் குறித்து நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பக்கூடாது என்பதுதான் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். இதனுடைய அடிப்படையிலேயே நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பல சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன, தேர்தல் ஆணையம் குறித்து, தேர்தல் நடத்துவது குறித்தெல்லாம். எனவே இந்த அளவிற்கு ஒரு அதிகாரத்தை படைத்த ஒரு அமைப்பாக தேர்தல் ஆணையம் இருக்கிறது. காரணம், இந்த தேர்தல் ஆணையம் சரியாக செயல்பட்டு சரியான நடைமுறைகளை பின்பற்றி சட்டத்திற்கு உட்பட்டபடி செயல்பட்டால்தான் நாட்டில் கண்டிப்பாக நல்ல முறையில் தேர்தல் நடந்து முடிந்து நல்ல தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்க முடியும் என்பதற்காகவே இவ்வளவு அக்கறையும் செலுத்தப்பெற்று அதற்கு அதிகாரத்தை வாரி வழங்கியுள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறைகள் பல நேரங்களில் நமக்கு எரிச்சல் முட்டுவதாக எல்லாம் இருக்கலாம். என்னடா இப்படியெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க, என்னுடைய காதுபடவே சொல்கிறவர் உண்டு, நம்ம காரில் 1 லட்சம் எடுத்துட்டு போனால் பிடிக்கிறாங்க, பல கோடி கடத்துறவங்கள விட்டுறாங்க, இப்படியெல்லாம் பல குற்றச்சாட்டுகளை நாம் சொல்வதுண்டு. இருந்தாலும் ஒரு நியாயமான நேர்மையான, புரியுதுல்ல, நியாயமான முறையிலும் நேர்மையான முறையிலும் ஜஸ்டிஃபைடு மேனர், அதே நேரத்தில் என்ன ஜெனியன் எலெக்ஷனை நடத்தணும் அப்படிங்கிறது தான் எலெக்ஷன் தேர்தல் கமிஷனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கட்டளை. அதை செயல்படுத்துவதற்காக அதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதில் அது தவறு செய்கிற பொழுது எந்த நீதிமன்றங்களிலும் போய் நாம் அதனுடைய செயல்பாட்டை முடக்கிவிட முடியாது. மாறாக கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்திடம் மனு செய்து நாம் உரிய விளக்கத்தையோ உரிய நீதியையோ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சட்டம் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. இப்படியெல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த உரிமைகள் என்பது, இதற்காக செயல்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த ஆணையம் போன்றவை எப்போதுமே நான் கவனத்தில் கொள்ள வேண்டியதெல்லாம், நம்முடைய நாடு உண்மையாகவே உலகத்திலே தலை சிறந்த மக்களாட்சி முறை கொண்ட நாடாக திகழ வேண்டும் என்பதற்காகவும், அதில் எல்லா மக்களும் பங்கேற்க வேண்டும், யாரும் விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காகவும், சமத்துவமும் சுதந்திரமும் சகோதரத்துவம் இந்த நாட்டில் உறுதிப்பட நிலைக்க வேண்டும் என்பதற்காகவுமே இவை அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் நம்முடைய முழுமையான பங்களிப்பினால் இந்த நாட்டை எப்படி உருவாக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளில் இணைந்தமைக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய புதிய மாதத்தை நாம் எப்படி தொடங்க வேண்டும், என்னென்ன திட்டமிடுதல் வேணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? கண்டிப்பா நம்மளுடைய வருமானம், நம்மளுடைய ஃபினான்ஷியல் அது எப்படி இருக்கு அப்படின்றது எப்பவுமே நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம கிட்ட இவ்வளவுதான் இன்கம் வருது அப்படின்னா அந்த இன்கம் ஏற்ற செலவு நம்ம பண்றோமா அப்படின்றதுல ஒரு தெளிவு இருக்கணும் எப்பவும் எல்லோருக்குமே. இப்ப இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் மோகம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாகவே இருக்கு. நம்ம கிட்ட அக்கௌண்ட்ல காசு இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம், ஓகே 200 தானே 300 தானே அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா அந்த ஷாப்பிங் பண்றதால அது ஒரு மந்த் எண்டில் நிக்கிறப்பதான் தெரியுது நம்மளுக்கு கை செலவுக்கு கூட காசு இல்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கண்மூடித்தனமான அந்த ஃபினான்ஷியலை நம்ம இவ்வளோ அழகா இவ்வளோ வேஸ்ட் பண்றதை விட நம்ம என்னடா இது இப்படிலாம் பண்ணிட்டோம் கடந்த காலத்துல, ஓகே இதுக்கப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம பண்ணாம இருப்போம் இந்த மாசத்துல இருந்து அப்படின்னு ஏதாவது ஒரு குறிக்கோளோட இருக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா அந்த ஃபினான்ஷியல் அப்படின்னு சொல்றப்போ ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய நபருக்கு ஒரு 15,000 ரூபாய்க்கான செலவு என்ன பண்றோம் யோசிக்கும். ஒரு 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவருக்கு ஒரு 30,000 ரூபாய்க்கு எப்பவுமே என்ன அப்படின்னா வாங்கக்கூடிய ஒரு அது சம்பளமாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி எதை செய்கின்ற பொழுதும் நாம் எந்த நிலைக்கு இதை ஒரு எல்லாருமே எதிர்பார்க்குற ஒன்று, ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சி எனக்கு ஒரு 10,000 வந்துச்சுன்னா பிரச்சனை என்னது சால்வ் அப்படிம்பாங்க. அந்த 10,000 ப்ரொமோஷன் என்ன பண்ணும், கிடைக்கும், கிடைச்ச ஒரு 2 மாதம் வேணால் ஒழுங்காக ஓடும். அந்த 3ஆவது மாதத்துல திரும்ப இன்னொரு 10,000 இன்க்ரிமெண்ட் இருந்தால் நல்லா இருக்குமே, அந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாமே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம அந்த உயர அதற்கு ஏற்றாப்புல செலவுகளை என்ன பண்ணுறோம் உயர்த்தி கொண்டே இருக்கும். அப்போ அந்த ரிவ்யூ ஒரு ஃபைனான்ஸை ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் கடந்த மாதம் நான் என்னென்னத்துக்கு என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கிறேன், எப்பப்பெல்லாம் என் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துச்சு, எப்பப்பெல்லாம் அக்கௌண்ட்ல இருந்து காசு போயிருக்குது. இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டிகள்லாம் பணத்தை கையில் எடுத்து என்ன பண்ணாங்க, எண்ணி செலவழிச்சாங்க. அப்போ எவ்வளோ அவங்க கைங்களுக்கு வந்தது, எவ்வளோ செலவழிக்கிறோம், அப்போ அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க. ஸோ ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அவ்வளோ என்ன பண்ணுவாங்க யோசிப்பாங்க, இது தேவையா, இது பயன்படுமா. ஒரு சின்ன விளையாட்டு ஜாமான் சின்ன பிள்ளைல நம்ம அப்பா அம்மா கிட்ட கேட்டால் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை யோசித்து பார்த்து அதனுடைய தரம் என்ன, குவாலிட்டி என்ன, அவங்க கொடுக்கக்கூடிய விலைக்கு அது ஒர்த்தா இருக்குமா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம பணத்தை கைகளில் தொடாதனால எவ்வளோ நம்ம கிட்ட இருந்து
போகுதுன்னே தெரியல. நம்மளுடைய குழந்தைகள் ஏதாவது ஒன்று அடம் பிடிச்சி கேட்குறாங்க அப்படின்னா உடனே ஸ்கேன் அண்ட் பே அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணுறோம், பே பண்ணுறோம், பொருளை என்ன பண்ணுறோம், வாங்கி கொடுக்குறோம். திடீர்னு அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒரு பே பண்ணும்போது அக்கௌண்ட் ரெகுலேட் ஆகி வெளியே வருது, ரிஜெக்ட் ஆகுது பேமெண்ட் அப்படிங்கிறப்ப என்ன அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்குன்னு தேடி பார்க்கும்போது தான் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறதே தெரியுது. ஸோ அப்போ அதை ரிவ்யூ பண்ணுங்க, உட்காந்து எதுக்கெல்லாம் நான் செலவு பண்ணியிருக்கேன், எவ்வளோ அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு, எவ்வளோ என் அக்கௌண்ட்ல இருந்து போச்சு. அப்போ இந்த மாதிரி எந்தெந்த செலவெல்லாம் என்னால் கட் ஆஃப் பண்ண முடியும். ஒரு மொபைல் ரீசார்ஜ் கூட நம்ம சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா மாதம் தோறும் என்ன பண்ணுறோம், ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரீசார்ஜ் பிளான் இன்னும் கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் சேர்த்து பண்ணுறப்போ ஒவ்வொரு மாதமும் தனித்தனியாக வரக்கூடிய அமௌண்ட்டை காட்டிலும் கொஞ்சம் ஒரு 100 ரூபா 200 ரூபா என்ன பண்ணுது, குறைஞ்சி இருக்குது. ஸோ அப்போ அதை ஒன் டைமாக ஒரு 3 months பேமெண்ட், ஒரு 6 months பேமெண்ட் அப்படி நம்ம என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த திட்டமிடுதலோடு போகின்ற பொழுது நிச்சயமாக எனக்கு இந்த மாத கடைசியில் கையில் பணம் இல்லை, நான் கைமாத்த அங்கே வாங்கினேன் இங்கே வாங்கினுங்கிற ஒரு நிலை வராமல் இருக்கும் இல்லையா? இது பல பேருடைய புலம்பல். ஆனா இப்போது ஒரு அற்புதமான ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் நம்புவோம். தொடர்ந்து பேசலாமே, பார்த்து பத்தி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டோட பெரும்பாலான இடங்களில், சரிங்களா, பெரும்பாலான இடங்களில் காட்டுப்பன்றியோட தொல்லை நமக்கு அதிகமாக இருக்குது. இது என்ன செய்யுது அப்படின்னா, இந்த காட்டுப்பன்றியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அது கீழே குனிஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கு மூக்கில் 2 கொம்பு மாதிரி இருக்கும். இந்த அமைப்பு உள்ள இந்த பன்றி என்ன செய்யும்னா, நிறைய உணவு உண்ணக்கூடிய வகையிலான மிருகம். இது கீழே குனிஞ்சிக்கிட்டே வர்றப்ப மிகவும் அதிகமான வலு உள்ள ஒரு விலங்கு. இது என்ன பண்ணிடும் அப்படின்னா, இப்போ நம்மளே வர்றோம்னா இது வேகமாக ஓடி வந்துச்சுன்னா நம்ம காலில் வந்து கிழிச்சு விட்றோம். நமக்கு அந்த அளவுக்கு இறப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு விலங்கு. இதை தவிர்க்கணும், நம்ம வரவிடக்கூடாது அப்படின்னா என்ன விதமான முறைகளை கடைபிடிக்கணும்? பொதுவாக பன்றிக்கு வந்து எல்லா விலங்குகளை போல் பன்றியும் ஒரு எல்லை வச்சு செயல்படக்கூடிய விலங்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய மரக்கூட்டம் அல்லது வந்து மலையடி வர பகுதி அல்லது புதர் அங்கேருந்து தான் வரும். அப்போ இதை வந்து தவிர்க்கணுன்னா நம்ம நாட்டு பன்றிகள் இருக்கு இல்லைங்களா, அதோட சாணத்தை எடுத்துகிட்டு வந்து கரைச்சி ஒரு வாளியில் கரைச்சி உத்தேசமாக அது எந்த வழியில் வருமோ அந்த வழியில் ஊற்றி விடலாம். அது ஒரு வகை. ரெண்டாவது, அந்த சாணத்தையே எடுத்து காய வச்சு அந்த காய வச்சதை ஒரு சட்டியில் போட்டு தீயை பொருத்தி விட்டு, கொஞ்சம் இலைகளை போட்டு தீயை பொருத்தி விட்டு அங்கங்கே வச்சிட்டோம்னா அந்த பன்றி சாணத்தோட வாடை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வராது. 2. மூன்றாவது, அதுக்கு இந்த மினுமினுப்பு இருந்தாலே ஏதோ குனிஞ்சிக்கிட்டே வருதுங்களா, இப்படி பார்க்கும். அப்போ அங்கே மினுமினுப்பு இருக்குன்னா ஓடி போயிடுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நைலான் சேலைகள் இருக்கு இல்லைங்களா, மிக குறைந்த விலையில் இருக்க பழைய சேலை, அதை வந்து தொடர்ந்து கட்டி விடலாம் எந்த பகுதியிலேருந்து வருமோ அந்த பகுதியில். அப்போ இரவு நேர நிலா வெளிச்சத்தில் மினுங்கும், அப்போ ஓடி போயிடும். 3. 4வது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மண்ணெண்ணெய் இருக்குல்ல, மண்ணெண்ணெயில் நாடா துணி மாதிரி அல்லது துணியை முக்கி அங்கங்கே போட்டு வச்சிட்டோம்னா மண்ணெண்ணெய் வாடகைக்கு வராதுங்க. 5. 6வது, நம்மளுடைய தலைமுடி இருக்கு இல்லைங்களா, நம்ம சவர கடையில் அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா கத்திரிக்கோலில் குட்டி குட்டியாக நறுக்கி அதை எடுத்து நம்ம வேலி ஓரத்திலே போட்டுடலாம். உத்தேசமாக அது எந்த வழியில் வருதுன்னு பார்த்து அந்த வேலி ஓரத்தில் போட்டுடலாம். இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அது கீழே குனிஞ்சிக்கிட்டே வரும் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்தோடனே இந்த முடி வந்து மூக்குக்குள்ளே போயிடும். அந்த பயத்திலேயே அது மிரண்டு ஓடிடுங்க. அப்படி ஒரு அமைப்பு இருக்குங்க. அது ரொம்ப முக்கியமானது. பொதுவாக இந்த மாதிரி காரியங்கள் வந்து பன்றிக்கு ஒரு முக்கியமான எதிர்ப்பு தரக்கூடியது. இதில் ஒரு காரியத்தையோ அல்லது 2-3 காரியத்தையோ இணைத்து பண்ணலாம். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அது எங்கேருந்து வருது, எந்த வழியில் வரும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். ஒரு சில பேர் வாய்ப்பு கிடைக்கிறவங்க, பக்கத்தில் தோட்டம் வச்சுருக்கவங்க, அங்கேருந்து ஒரு வயர் வச்சு நீளமாக சீரியல் பல்பு மாதிரி இந்த மிக சின்ன வகை லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தரையிலேருந்து ஒரு 1/2 அடி ஒயர் இருக்கிற மாதிரி கட்டி விடலாம். அப்போ அது மினுமினுப்பு இருக்கிறப்ப அங்கேருந்து ஓடி வரும்போது அந்த மினுமினுப்புக்குள்ளே ஓடி போயிடுங்க. இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு சில பேர் வந்து ஒளி எழுப்புகிற அந்த இயந்திரங்கள், அந்த கருவிகள்லாம் கூட நிலத்தில் வைக்கலாம்.
வேறு வழி இல்லைங்க. இப்போ உதாரணத்துக்கு நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு போட்டிருந்த மொடக்குறிச்சி, ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பக்கத்தில் இருக்க ஒரு விவசாயியோட மொத்த நிலத்தையும் தூக்கி விட்டு போயிடுச்சுங்க. எல்லா கிழங்கும் வெளியில் வந்து அவரோட விளைச்சல் போயிடுச்சு. இதை நம்ம பண்ணுறதுக்கு ஒரு சில கம்பெனிகள் வந்து அதிக விலையோட அதுக்கான திரவங்கள் கொடுக்குறாங்க. அவ்வளோ விலை போட்டு பண்ணுறதை விட இப்போ நான் சொன்ன இந்த முயற்சிகளை பண்ணுறது எளிமையான காட்டுப்பன்றிகள்கிட்டருந்து நம்ம நிலங்களை பாதுகாக்க ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து பெரும்பாலான விவசாயிகளால் கடைபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பம். அதனால் செஞ்சு பாருங்கள். சந்தேகம் இருந்தால் கீழே கேளுங்க, உங்களுக்கு அதற்கான விளக்கங்களை கொடுக்குறோம். ஆனால் கண்டிப்பாக பயன்படுத்துங்க, முக்கியமாக கரும்பு தோட்டங்கள் எல்லாம். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக புதியதொரு மாதத்தில் புதியதான ஒரு தொடக்கம் என்ன பண்ண போறோம்? ஸோ அடுத்ததாக என்ன திட்டமிடுதல், என்ன ஒரு தொடக்கம் இந்த மாதத்தில் காணலாம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பழக்கம், புதிய ஒரு பழக்கத்தை என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். இது வரைக்கும் என்கிட்ட ஒரு பழக்கம் இல்லவே இல்லைங்கிறப்போ அட்லீஸ்ட் இந்த மாதத்துலேருந்து என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். அப்போ இந்த மாதத்துடைய நிறைவில் பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அனிச்சை செயலாக என்ன பண்ணிடும், மாறிடும். நம்ம அறியாமலே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம், எதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாருக்குமே வந்து காலையில் எழுந்துக்கிறதா ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா பேசிட்டு இருக்கிறோம், சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அது ரொம்ப அதை காட்டிலும் ஈஸியான விஷயம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நான் சில நேரங்கள் அலாரம் வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த அலாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷனல் நோட்ஸ் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். அப்போ அந்த நோட்டை ஆட் பண்ணும்போது ஜஸ்ட் உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி என்ன வாக்கியங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ, ஜெயிக்கணுமா, எந்தி, தோக்கணுமா, படுத்து தூங்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்கிறப்போ காலையில் அதை பார்த்த உடனே நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக சரி வேணாம், நம்ம இந்த டயர்டெல்லாம் நமக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது, எழுந்திருப்போம். இப்போ ஒரு சுற்றுலா போகிறோம், இல்லை காலையில் ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போகிறோம் அப்படின்னா அன்றைக்கெலாம் என்ன பண்ணிடுவோம், கரெக்டாக எந்திரிச்சிரும். ஒரு 4 மணிக்கு ஃப்ளைட் அப்படின்னா 2 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணுங்கிறப்போ நைட் என்ன பண்ண, ஒன்று தூங்கவே என்ன பண்ண மாட்டோம். எத்தனை மணி, ஏன்னா அந்த ஃப்ளைட் நம்மளுக்காக என்ன பண்ணாது, காத்திருக்காதுன்னு தெரியும். அப்போ அதுபோல் வாழ்வின் வெற்றிகளும் நமக்காக என்ன பண்ணாது, காத்திருக்காது. அப்போ நாம தான் அதை போய் என்ன பண்ணணும், துரத்தி பிடிக்கணும். அப்போ அதுக்காக நான் எழுந்திருப்பது ஒரு சில விஷயத்தை நம்ம இந்த மாசத்துல பழக்கமாக்கிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அலாரம் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. 4:30 மணிக்கு மைண்ட் ஆட்டோமேட்டிக் என்னடா இன்னும் அலாரம் அடிக்கலன்னு எந்திரிச்சு பார்த்தா கரெக்டாக மணி 4:25 என்ன பண்ணும், நம்ம அலாரத்துக்கு முன்னாடி எழுந்துச்சு அந்த அலாரத்தை என்ன பண்ணியிருப்போம், ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம மாறி இருப்போம். ஸோ அப்படி ஒரு நல்ல பழக்கத்தை இந்த மாதத்தில் நான் ஏற்படுத்திக் கொள்வேன், உருவாக்கி கொள்வேன். அது என்னங்கிறத ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஜோ, நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்கறது ஸ்கின் ப்ராப்ளம். அது முகப்பருவில இருந்து, சோரியாசிஸ்ல இருந்து, எக்ஸிமால இருந்து, ஸ்கின் அலர்ஜி, அர்டிகேரியால இருந்து எல்லாமே நம்ம சொல்லலாம். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், எல்லா ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா. பொதுவாக வந்து பாருங்க, மேடம் சொன்ன மாதிரி ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அப்படின்னா இவ்வளோ நோய்கள் இருக்குங்க. இதுல இந்த ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி என்னன்னா ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். அதனோட பார்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து ஆற ஆரம்பிக்கும். பார்டர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் வருது, ஃபங்கஸ் வருது அப்படின்னா 2 காரணம் தானே, முக்கியமான காரணம். ஒண்ணு டயபெட்டிக் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். டயபெட்டிக் இல்லைங்க அப்படின்னா உடம்புல எதிர்ப்பு சக்தி சுத்தமா இல்லை அப்படின்னு அர்த்தம். இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பர்சனாலிட்டிஸ், ரொம்ப நாளா சில நோய்களுக்கு ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சில நோய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தியை அழுத்தி வைக்கிற மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க. இந்த எய்ட்ஸ் மாதிரி டிசார்டர்ஸ்க்கு மெடிசன் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் இது வர்றது சாதாரணங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. எங்களுக்கு வயசு ரொம்ப கம்மி, இப்பதான் 20 வயசு ஆகுது, இப்பதான் 17 வயசு ஆகுது, இவங்களுக்கு கூட இது வருது. வரத்துக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க இப்ப ஜீன் கலாச்சாரம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. ஜீனை துவைக்க கூடாது, துவைக்காமையே போட்டுட்டு இருக்கணும். கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெகிங்ஸ், கேர்ள்ஸ்ன்னு இல்ல மிடில் ஏஜ் பர்சனாலிட்டிஸ் கூட லெகிங்ஸ் போடுறாங்க. இதெல்லாம் நம்மளோட சீதோஷ நிலைக்கு ஏற்ற உடைகளே கிடையாது அப்படின்லாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், காத்து வந்து உடம்பு முழுசும் ஃப்ரீயா போற மாதிரி ஒரு உடைகள், காட்டன் இதுதான் போட்டுக்கணும். அப்பதான் இந்த சாஃபிங் அப்படின்றது இருக்காது. சாஃபிங்னா என்னன்னா, எந்த இடத்துல உஷ்ணம் இருக்கோ, எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காத்து புகாம இருட்டு இருக்கோ, எந்த இடத்துல வேத்து ஊத்துதோ அங்க ஃபங்கஸ் வந்துடும். அப்ப உடம்பு ஃபுல்லும் ஃபங்கஸ் அப்படின்றது வந்துடும். அப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமா இல்லாதது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதது, நம்ம போடக்கூடிய உடைகளும் ஒரு ரீசன் அப்படின்லாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டிசார்டர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு அவங்களுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல், 2வது அவங்களோட ஃபுட், இதுன்னு தான் சொல்லணும். அதுக்கும் மேல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு மேடம். அதாவது இப்ப இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் அப்படிங்கிறது
சின்ன குழந்தையில இருந்து எல்லா ஏஜ் குரூப்புக்கும் ஆண் பெண் வித்தியாசம் எல்லாமே பாதிப்பு ஏற்படுத்துது. சிலருக்குலாம் வருட கணக்குல தீராம இருக்கு. அப்ப அவங்க தொடர்பு கொள்ளும் போது நாங்க சொல்வேன், இதெல்லாம் கியூரபிள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி நீங்க ஃபாலோ பண்ணணும், அதாவது மெடிசனும் கடைப்பிடிக்கணும், டயட்டும் கடைப்பிடிக்கணும், ட்ரெஸ்ஸும் ஃபாலோ பண்ணணும். அந்த ட்ரெஸ்ஸை எப்படி துவைச்சு காய வைக்கணும்ன்றதுல இருந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அந்த வகையில இன்னைக்கு அவங்க ஃபாலோ பண்ணாதான் இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு. கடைப்பிடிக்கும் போது நிச்சயமாக பலன் இருக்கு. ஒன்றும் இல்லை, மயிலாப்பூர்ல இருந்து ஒரு லேடி, அவங்களுக்கு 2 years அர்ஜிகேரி. அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணாங்க, அப்புறம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தோம், வந்தாங்க. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எடுக்க சொன்ன மெடிசன்ஸ், சும்மா ஒரு எக் பிஸ்கெட் இப்படி வச்சாங்கன்னா உடனே அவங்களுக்கு அலர்ஜி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில சாப்பிடுவாங்க. இப்பதான் எல்லாம் கலரிங் போடுறாங்களே ஃபுட்ல, ஃபுட் கலர், கோபி மஞ்சூரியன், சிக்கன் 65 எல்லாம் பாத்தீங்கன்னாலே ரெட் கலர்ல தான் இருக்கும். அது வெளியில வாங்கி சாப்பிடும்போது அவங்க என்ன கலரிங் பவுடர் போடுறாங்கன்னு தெரியாது. அது வச்ச உடனே உங்களுக்கு இம்மிடியேட் அலர்ஜி ஸ்டார்ட். அந்த மாதிரி வரிசையா சொல்லுவாங்க, இது ஒத்துக்கல அது ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், அம்மா நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட், ஒன்னே ஒண்ணு, உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, டாக்ஸின்ஸ் பாடியில நிறைய இருக்கு. அந்த டாக்ஸின்ஸை வெளியேற்றணும். உங்க உடம்புல இருக்கிற தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றினாத்தான் உள்ள பியூரிஃபை ஆகும். பிளட் பியூரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்குதான் ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு வந்து நோய்க்கான ட்ரீட்மெண்ட் நீங்க நினைக்கிறீங்க. அதே போல கேட்போங்க, ஏங்க இந்த மருந்து சாப்பிட்ற வரைக்கும் இந்த பத்தி இருக்கணுமா அப்படின்னு. மருந்துக்கு எந்த பத்தியுமே இல்லை, உங்க நோய்க்கு தான் பத்தியம். கரெக்ட். இப்போ வயிறு எரிச்சல், குடல் எரிச்சல் இருக்கு அப்படின்னா நீங்க காரம் சாப்பிடுவீங்க. காரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அப்ப காரம் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டா எப்படி? உங்களுக்கு தான் ஏற்கனவே அங்கதான் எரிச்சிட்டு இருக்கேன், அப்ப காரம் போட்டா என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் எரியும். அதே போல ஒரு உள்ளுக்குள்ள பிரச்சனை வயிற்றுக்குள்ளனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூடா சாப்பிட்டா எனக்கு காஃபி பிடிக்குது, சில்லுன்னு சாப்பிட்டா எனக்கு வயிறு நல்லா இருக்கு. ரெண்டுமே உங்க வயிறுக்காக. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், எதுவும் ஐஸ் போலவும் சாப்பிடாதீங்க, காஃபி கொதிக்க கொதிக்க சூடா சாப்பிடுறீங்களா அப்படியும் சாப்பிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அப்படி. நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு எங்களுக்கு என்ன ஆசையா? அப்படி கிடையாது. நோயின் தன்மைக்கு ஏற்ப உங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம சொல்றோம். அப்போ அந்த லேடி வந்து கடைப்பிடிச்சு அப்புறம் இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. அந்த மாதிரி எத்தனையோ பேஷண்ட்டை நம்ம உதாரணத்துக்கு சொல்ல முடியும். அதனால அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா இருந்தா உங்க துணியை தனியா வைக்கணும், தனியா துவைக்கணும், மத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது. இது பரவக்கூடியது தொற்று. அதே அத்திகேரியா அப்படி கிடையாது. அத்திகேரியா, எக்ஸிமா, சோரியாசிஸ் அதெல்லாம் தொற்று கிடையாது. ஆனா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தொற்று வரும். அதனால எது எதுக்கு எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கறத நாங்க வரும்போது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலா தனியா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்து ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்குது. என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், புதிய மாதத்தை நாம் எப்படி தொடங்குவது, அணுகுவது அப்படின்னு சொல்லி. அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா நம்மளுடைய இந்த வாழ்க்கை அப்படின்றது இந்த டிராவல் ரொம்ப அழகா அமையணும் அப்படின்னா கிராட்டிடியூட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கூட ஒரு அங்கமாவே இருக்கணும். அந்த நன்றி உணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கூட இருந்துச்சுன்னா அந்த லைஃபே ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி கடந்த காலத்துல நடந்த எல்லாத்துக்குமே நம்ம நன்றி சொல்ற மாதிரியும் அதுக்கு ஒரு நன்றி உணர்வோடு நம்ம இருந்தோம்னா இன்னும் அது அழகான ஒரு வாழ்க்கையாகவும் அமையும். அது மட்டும் இல்லாம இது எனக்கான மாதம், இப்ப தொடங்கி இருக்கிறதும் இது எனக்கான மாதம். ஸோ இந்த மாதம் அப்படின்றது என்னுடைய நோக்கத்தோட அமைய போகிறது. இது இந்த வாழ்க்கையை நான் வாழ போறேனா இல்லை என்னை சுத்தி இருக்கவங்க வாழ போறாங்களான்றதை டிசைட் பண்றது நம்ம தான். ஸோ நல்ல ஒரு நோக்கமும் ஒரு நன்றி உணர்வோடு நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்கணும். கண்டிப்பாக நன்றி உணர்வு இருந்தாலே போதும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தன்னால் வந்துடும். ஸோ ஆனால் பல நேரங்கள் நம்ம நன்றி சொல்வதைத்தான் நன்றி உணர்வு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம சுவாசிக்கக்கூடிய மூச்சாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், இல்லை வந்து நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம், எல்லாருக்கிட்டையும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும். ஏதோ ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணுது இருக்க தான் செய்யுது. அப்போ அதை நாம் உணர்கின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில் குறைகள் அப்படிங்கிற சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். நிறை குறை நிறைந்தது தான் வாழ்க்கை. அப்போது அதில் நிறைகளை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணோக்கி பார்ப்போமே தவிர அதை பற்றி இருக்கக்கூடிய குறைகள் இருந்தால் அது ஒரு பொருட்டாவே இது அடுத்ததான் சரி பண்ணிக்கலாம், இது சரியாகும், இது இன்னொரு நாள் மாறிடும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு என்ன பண்ணுவோம், நம்ம மைண்ட் நம்மளே தயார் செய்துக்கணும். அப்போ அத்தகைய ஒரு மனநிலையோடு இந்த மாதத்தை நாம் அணுக வேண்டும். அதே நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதம் எனக்கான மாதம், இதுல நான் வாழ போறேன்னா என் வாழ்க்கையை, இல்லை என் வாழ்க்கையை மற்றவங்க எனக்காக வாழ போறாங்களா? ஸோ அந்த தெளிவான நோக்கத்தோடு நாம் என்ன பண்ணணும், அணுக வேண்டும். ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இந்த நாளில் இன்னைக்கு யார் யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்கிறத இப்போ பார்க்கலாம்.
கோவை பட்டணம் புதூரை சேர்ந்த அட்ரியல் ஜோனா இன்று தனது 14ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா சாம்சன் ரொனால்ட், அம்மா ஆர்த்தி சில்வியா, சித்தி ஆனந்தி பிரிசில்லா, சித்தப்பா பிரேம் ஆனந்த், தாத்தா கிறிஸ்டோபர், அம்மாச்சி கிறிஸ்டினா, அப்பாயி நிர்மலா, தங்கைகள் ரேச்சல் ஜேஸ்னா, லியானா கயல், தம்பி எரிக் நீலன், நிர்மலா, அப்பாயி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஈத்தன் பெர்னாண்டோ இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, மாமா, அத்தை, தாத்தா, பாட்டி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சாஜு இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்களும் பார்த்துட்டோம். இன்றைய நாள்ல யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ எல்லோருக்குமே நம்மளுடைய சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான இறையாசிரும் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு ஆசீர்வதிக்கின்றேன். இறை ஆசீரும் இறை அருளும் பொங்கி வழிய வேண்டும் என்று ஆண்டவரிடம் நான் ஜெபிக்கின்றேன். அன்பர்களே, நண்பர்களே, இன்று இறைவன் உங்களுக்கு தரும் ஆசீர் மத்தேயு 5:3. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். அருமையான போதனை. இயேசு தன்னுடைய போதனையை ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களே என்று துவக்குகின்றார். இதற்கு முன்னால் அவருடைய பின்புலத்தை நாம் பார்த்தோம் என்றால் செபுலோன், நப்தலி, கப்பர்நாகும் போன்ற இடங்களில் கலிலேயா பகுதியில் ஆண்டவர் போதித்து வருகின்றார். அந்த மக்களின் அவலங்களை அவர் கண்டார். அது ஒரு அனுபவமாக மாறியது. அவர் நோய்களில் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தார். மிகுந்த துன்பப்பட்டார்கள், கேவலப்படுத்தப்பட்டார்கள், அவமானம் பொங்கி வழிந்தது. அந்த மக்களுக்கு ஆறுதல் கூறும் தந்தையாக ஆண்டவர் இருந்தார். அவர்களுடைய நோயை போக்கினார், பேய்களை ஓட்டினார், அவர்களிடமிருந்த எல்லா விதமான கசப்பான எண்ணங்களையும் அகற்றி அவர்களுக்கு ஆறுதல் தந்தார். இந்த நேரத்தில் தான் அவரை அறியாமல் பொங்கி வந்த அந்த போதனையின் சாரம் நமக்கு வெளிப்படுகிறது. ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். ஏழைகளை நினைத்து பார்க்கிறார். ஏழைகளாக பிறந்த அந்த இயேசு ஏழைகளோடு உறவாடுகிறார். அவர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கு கொள்கிறார். அவர்களை அவர் விட்டு விலகவே இல்லை. எனவே நோய்களை நீக்குகிறார், குணமாக்குகிறார், பேய்களை ஓட்டுகிறார். விவாதங்கள் எல்லாவற்றையும் அவர் ஒதுக்கி வைத்துவிட்டு ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார். விவிலியம் படித்தவர்கள், கற்றவர்கள், கடவுளோடு இருக்கிறவர்கள் யாரும் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்குகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனால் ஏழைகள் கடவுளால் தண்டிக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய சாபம் பெற்றவர்கள் என்று சொன்னார்கள். எனவே இயேசு ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது எல்லாம் தலைகீழாக மாறிவிடுகிறது. ஆண்டவர் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்றார். புரட்டி போடுகின்ற தன்னுடைய போதனைகளை தருகின்றார். இவ்வாறு ஏழைகளின் சார்பாக இருக்கக்கூடியவர் நம்முடைய பிரான்சிஸ் தந்தையும் நம்முடைய திருச்சபை ஏழைகளுக்கான திருச்சபை, ஏழைகளோடு இருக்கின்ற திருச்சபை, ஏழைகளை வழிநடத்துகின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசு போதித்த இந்த போதனை நம் இதயத்தை தொடுகிறது. ஏழை எளியவர்களை அவர் கண்ணோக்குகிறார். எளியவர்களுக்காகவே இந்த வந்தார். லூக்கா நற்செய்தியில் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று 6வது அதிகாரத்தில் லூக்கா நமக்கு தெளிவாக சொல்லுவார். ஏழைகள் ஆண்டவருக்கு ஏற்றவர்கள், ஏழைகளுக்காக வாழ வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்தவர் அவர். எனவே இந்த நாளில் ஏழைகள் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதை மறக்க வேண்டாம். அவர்களுக்கு உதவி செய்வதும், அவர்களை அரவணைப்பதும், ஆசீர்வதிப்பதும் ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்பதை நிஜமாக மாற்றுகிறது. நம்முடைய வாழ்வும் அவ்வாறு அமைய ஆண்டவரிடம் வேண்டுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்டுக்கொண்டிருப்போர் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிரியர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட மிகச்சிறப்பான ஒரு பாடம். புதிய மாதத்தை தொடங்குவதற்கு என்னென்ன திட்டமிடுதலோடு நாம் தொடங்க வேண்டும். இன்றைக்கு சிந்திச்ச விஷயத்த இன்னைக்கு புதிய நாள் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சு தொடங்கியாச்சு.
தொடங்கி இவ்வளோ நேரம் ஒரு 8 மணி நேரத்துக்கிட்ட என்ன இருக்குது நமக்கு ஆகிருக்குது புதிய நாளில். இது இப்போ ஒரு உட்காந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஒரு பிளான் பண்ணி என்னென்னலாம் செய்யலாம் என்னென்ன அப்படிங்கிறது எதெல்லாம் உடனே எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம திட்டமிடுதலோடு தொடங்கணும்னா நிச்சயமாக இந்த மாத இறுதியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக என்ன பண்ணுவோம் கண்டுணர்வோம். அப்போ அந்த வகையில் நல்ல ஒரு சிறப்பான சிந்தனையை கொடுத்து வழிகாட்டிய கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்தனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, புதியன செய்வோம், புதிய தொடக்கம் காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.